ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிப்பு வெளியாகி 30 நாட்கள் கடந்த பிறகும் ஏடிஎம்களில் போதிய பணம் கிடைக்காமல் நாடு முழுவதும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமை என்பதால் இன்று வங்கிகள் செயல்படவில்லை. இதனால் ஏடிஎம்களில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தில் உள்ள ஏடிஎம் மையம் ஒன்றில் வரிசையில் காத்து கிடப்பதை தவிர்க்க அப்பகுதி மக்கள் புதிய வழிமுறையை பயன்படுத்துகின்றனர். ஏடிஎம்முக்கு வருவோரின் கைகளில் வரிசை எண்கள் எழுதப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தங்கள் எண் வரும்போது அந்த நபர் வந்து பணம் எடுத்துச் செல்கிறார். அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களிலும் பெரும்பாலான ஏடிஎம்கள் பணமின்றி மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் ஏராளமான ஏடிஎம்கள் மூடப்பட்டுள்ளதால் பணம் கிடைக்கும் ஏடிஎம்களில் வரிசையில் காத்திருப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்திலும் பெரும்பாலான ஏடிஎம்கள் மூடி கிடக்கின்றன. இதனால் பணம் எடுக்க செல்வோர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டவர் காவலாளியை கொலை செய்துள்ளார். இது தொடர்பாக குற்றவாளியை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களை காவல்துறையினர் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர்.